ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் முறுக்கு செஞ்சு பாருங்கள். கிரைண்டரில் அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப ஈஸியானவே நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு எடுத்துடலாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் 3/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை அளவை டபுளாக எடுத்துக்குங்க. இந்த பொட்டுக்கடலை நம்ம நைஸாக நுணுக்கிட்டு வந்துடுறோம். அது அப்படியே தனியாக இருக்கட்டுங்க. ஒரு அகலமான கடாயில் 1/2 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருப்பு எள்ளு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலையே அதில் சளைச்சிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்ததுனால ஆப்ப சோடா அதிகமாக கூட சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. இல்லைன்னா சேர்க்கக்கூட வேண்டாம், முறுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த பொட்டுக்கடலையே நல்லா சளைச்சிக்கலாம். 1/2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலை. நீங்கள் 3 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. அப்படி டபுளாக எடுத்துக்குங்க எல்லாமே. இப்போ நல்லா சளிச்சாச்சு. இந்த சளிச்சதை இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். ஒரு தடவை கையில் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாங்க. ஒன்று போல் நல்லா கலந்து வரட்டும். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். காய்ச்சினது காய்ச்சாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்குங்க. அதாவது நம்ம இடியப்பம் புளிவோம்ல, அந்தளவுக்கு இடியப்பம் மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா உடையாமல் இருக்கும். இப்போது இந்த மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இந்த மாதிரி நீல சைஸில் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் முறுக்கச்சில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் இது போலவே நம்ம உருட்டி வச்சாச்சுங்க. அடுத்ததாக இப்போ நான் இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முறுக்கு வச்சா நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து ரீஃபண்ட் ஆயில் உள்ளே வெளியே எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச அந்த மாவை எடுத்து உள்ளே போட்டுட்டு இது மாதிரி கரண்டி 2 கரண்டி வச்சுட்டு நம்ம புழிஞ்சிக்கலாங்க. கரண்டி அகலமாக இருக்கணும். அதே மாதிரி மாவு பிசையும் போதும் கடாய் வந்து அகலமாக இருக்கணும். அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா புளிய வருது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் கூட புழிஞ்சிக்கலாம். அதுவும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கை நம்ம போட்டு எடுத்துடலாம். முறுக்கு போட்ட உடனே திருப்பிடாதீங்க. கலண்டு வந்துடும், முறுக்கு ஒவ்வொன்றா கலண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். அதுக்கப்புறம் இடையில அடிக்கடி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி முறுக்கு போடும்போது நல்லா பபுள்ஸ் வரணும், நல்லா நுரக்கட்டணும் எண்ணெய். அப்போ தான் நல்லா ஒரே மாதிரியே வெந்து வரும். முறுக்கும் நல்லா செவந்து வராதுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு முறுக்காக எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கு மீதி இருக்கிற மாவில் எல்லா முறுக்கையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. மாவை வந்து அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. திறந்து போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும், முறுக்கு செவந்து வருங்க. நீங்கள் முறுக்கு புளிய உடனே மாவை மூடி வச்சிடணும். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் முறுக்கு சுட்டு எடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.